வெல்கம் டு மை என்ஜே ஃபேமிலி. இப்போது டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் கரெக்டாக 9:25 ஆகுது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லாக் தான், அதாவது சண்டே ஸ்பெஷல் லாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் காஃபி இல்லைன்னா நமக்கு டே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். காஃபி குடித்து முடிச்சுட்டு என்னென்ன பிளான் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆல்ரெடி லேட் ஆனதுனால நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பரோட்டா கேட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். பிகாஸ் நாங்கள் சாப்பிட்ட டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆகிடுச்சு. அதே மாதிரி சண்டே வந்து பரோட்டா சாப்பிட்றது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றது ஓகே தான். அதே மாதிரி நாங்கள் வந்து நானும் அக்காவும் சாப்பிட்டுட்டே வந்து பிரியாணிக்கு ப்ரிப்ரேஷன்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே சியர்ஸ் போட்டு சாப்பிட்டு கடகடன்னு முடிச்சிட்டோம். இன்றைக்கி பிரியாணி நம்ம குவான்டிட்டி செய்ய போகிற அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 பேர் லஞ்சுக்கு சாப்பிட்ற அளவு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட அளவுக்கு தேவையானத்தக்க தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக வெட்டி நல்லா ஸ்லைஸாக, அதாவது நீட்டமாக நல்லா இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. லூஸில் நீங்கள் பாசுமதி பிரியாணி ரைஸ்ன்னு கேட்டாலே கடையில் கிடைக்கும். அதுதான் நான் வந்து 2 அழாக்கு எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் வந்து நல்லா உடையாமல் 3 to 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுடுங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 to 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சைட் பை சைட் நம்ம வந்து தக்காளி இந்த மாதிரி வெட்டிக்கலாம். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாகவே வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி புதினாவையும் இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தேன் இந்த புதினாவையும் கொத்தமல்லியும். அதை தான் இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி போட்ட வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கி வரணும். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு கை
கொத்தமல்லியும் புதினாவையும் ஒரு 4 பச்சை மிளகா கீராமல் போட்டிருக்கேன். கீரி போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கீராமல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீரி கூட போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதோட ரா ஸ்மெல்லாம் போகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போயும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டு இருக்கோம். இந்த டைம் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சிக்கனையும் வந்து கழுவி எடுத்தாச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா 600 கிராம் எடுத்திருக்கோம். 600 கிராம் வந்து மொத்தமாக பிரியாணிக்கு போட போகிறதில்ல, 400 கிராம் தான் பிரியாணிக்கு போட போகிறோம். மீதி வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் ஃப்ரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறாங்க. ஆல்ரெடி சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த டைம் சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி அது கூடயே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். பிகாஸ் வந்து தக்காளி வந்து நல்லா வந்து மசியணும். சைட் பை சைடு சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலான்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா, சிக்கன் ஃப்ரை மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் மேலே வந்து இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரப் பண்ணி அதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் தயிர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டுக்காக தான், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் லெமனை ஒரு 1/2 எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம்.
லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூப்பராக திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பதமாக பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டாதீங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும், நல்லாவே இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி புதினா இலை போட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம். இப்போது ஃபைனலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது அப்படியே வந்து ஃபுல்லாக வேகட்டும். உள்ளே நம்ம ரைஸ் போட்டதெல்லாம் நல்லா குக் ஆகணும்ல, ஸோ 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சட்டியில் போட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதை பொரித்து இது பண்ணிக்கலாம். பொரித்து அழகாக எடுத்தாச்சு. தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ நம்ம தம் உடைக்கிற டைம் வந்துடுச்சு. தம் உடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக உடைக்கணும். உடைக்கும் போது எடுத்தோடனே நடுவில் கரண்டி விடக்கூடாது. சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ளிப் பண்ணி தான் வந்து தம் உடைக்கணும். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தையாக வந்திருக்கு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போது டேஸ்டிங் டைம் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கும். அது எப்படி இருக்க போகுதுன்ட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல் வந்து சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மம்மி வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க, ஸோ அதையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ரைஸ் நல்லா வெந்துருந்துச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதை அடிச்சுக்க சான்ஸே இல்லை. தம் போட்டு தான் செய்யணும், இல்லை குக்கர்லேயும் இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம சண்டே ஸ்பெஷல் லாகை வந்து ஒரு டெசர்ட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன டெசர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பால் சேமியா பாயசம் தான் செஞ்சுருந்தாங்க. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி பால் எல்லாம் வந்து வற்றி போயிடுச்சு. பட் சேமியா நல்லா அந்த பாலில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, it's bye from Nancy and Joyce. Bye.